இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கென்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம், அதில் 20வது வசனம், துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள் அப்படி என்று இருக்கிறது. எவ்வளவு இனிமையா இருக்கு பாருங்க. துன்மார்க்கனுக்கு கேடுதான் சம்பவிக்கும். துன்மார்க்கன் ஒரு நாள் அழிஞ்சு போயிருமா. ஒரு சமயம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் மேலே பொறாமப்பட்டு ஒருத்தன் வந்து சொன்னானா, இவர் என்ன பெரிய ஊழியக்காரரு, இவரை விட நான் நல்லா ஊழியம் செய்வேன், என்னை மேடையில் எழுத்தி பாருங்க, இவருக்கு மேலே நான் பேசுவேன், கண்ட மாதிரி அவரை திட்டி தூசிச்சிருக்கான். நைட்டு படுத்திருக்கான், காலையில் எழுப்பி இருக்கிறான், நாவை தேவன் அடைத்து விட்டார். அவன் புலம்பி தவித்து அந்த மனுஷனத்தில் மன்னிப்பு கேட்டு கடிதத்தை எழுதுனதுக்கப்புறம் தான் ஆண்டவரோட வாயை திறந்து விட்டாராம். துன்மார்க்கனுக்கு கேடு மகா கேடாதான் இருக்கும். அது யாரும் விவரிக்கவே முடியாது. ஈஸியா என்ன வேணாலும் செஞ்சிடலாம். ஆண்டோடைய பிள்ளைங்களை நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன், என்னுடைய கீழே தான் இருக்குது, அவனுக்கு பேக்ரவுண்ட் இல்லை, யாருமே இல்லை, என்ன வேணாலும் நான் பண்ணிடுவேன்னு நீங்க எந்திக்கலாம். உங்களை விட பெரிய ஒருவன் பார்வோன் ராஜா வந்து முழு உலகத்தை ஆண்டவன். அவனுக்கு கீழே தான் எல்லாமே இருந்தது. அப்படிப்பட்ட பார்வோனை ஆண்டவன் ஒரே இன்னும் 1 மணி நேரம் மிஞ்சி போனா 1 மணி நேரம் தான் அழிச்சு எரிஞ்சிட்டாரு. மட்டும் வா, எஞ்சி வராத. துன்மார்க்கனுக்கு கேடுதான் சம்பவிக்கும். துன்மார்க்கர் அழிந்து போவார்கள் என்று ஒண்ணும் இல்லாம போயிருவாங்க, நாசமாய் போயிருவாங்க. அவனுக்கு உதவி செய்கிறவனும் சரி, அவனுக்கு நன்மை செய்கிறவனும் சரி, எல்லாருமே அழிஞ்சு போவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் சொந்த போக மாட்டாங்க, நடந்தாலும் இழைப்பிட மாட்டாங்க. ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி மகிழ பண்ணுவார். ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக வாழ்றீங்களா? உங்க வாழ்க்கையில துன்மார்க்கன் வந்து உங்களை வேதனைப்படுத்துகிறானா? உங்களை வேதனைப்படுத்துகிற துன்மார்க்கனுக்கு விரோதமாய் தேவன் கரத்தை நீட்டும் நாட்கள் வந்து விட்டது என்று இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார். அது நிர்மூலமாக்கும் நாட்கள் வந்தது. அவன் பிட்டரையை அழிக்கும் நாட்கள் வந்து விட்டது. நான் அவனை அழித்து சங்காரம் பண்ணி அதே ஊரில் அதே மனிதர்கள் முன்பு அதே அதிகாரிகள் முன்பு உன்னை தலை நிமிர்ந்து நடக்க நான் பண்ணுவேன். அதற்கு வேண்டிய வழிகளையும் வாசல்களையும் திறந்து கொடுப்பேன். என்னாலே அது திறக்கப்பட்டது என்பது நீயும் அறிந்து கொள்வாய். உன்னை சுற்றி இருக்கிற புறஜாதி அனைவரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தரோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை உன் மூலமாய் தேவன் நிரூபித்து காண்பிப்பார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களை வேதனைப்படுத்துனாங்களா? உங்களை காயப்படுத்துனாங்களா? உங்களுக்கு ஈட்டியை போல நாவினால் குத்துதார்களா? ஆண்டவர் சொல்கிறார், நியாயம் தீர்க்கும் நாள் வந்ததப்பா. உன்னை நியாயம் விசாரிக்கும் நாள் நான் வந்துட்டது. மற்றவர்களிடத்துல வந்து அதை இதை சொல்லி ஏமாத்தலாம். என்னிடத்துல ஒன்றும் செய்ய முடியாது. நீதியாய் நியாயம் தீர்ப்பேன். அது மாத்திரமில்லை, நான் உன் பக்கத்தில் இருப்பேன். உனக்கு ஆதரவாக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக ஜெபிப்போம். துன்மார்க்கனை தேவன் அழிக்க முடியும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற நானுமே, நீர் எங்களுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷமானவே. நீர் எல்லாவற்றால் நாங்கள் ஒன்றுமில்லாமல் போயிருவோமானவே. எத்தனையோ பாடங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்திருந்தால் கூட நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர். ஆனவே எங்கள் கரத்தை வைத்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி எங்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி நிறுத்துகிறீர். ஆனவே பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் மத்தியில் நாங்கள் வாழ்ந்தாலும் கர்த்தர் அதையிலிருந்து விடுதலை கொடுத்து எங்களை உயர்த்தி நிறுத்துகிறார்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். துன்மார்க்கன் அழிந்து போவான் என்று இருக்கிறதே சபா. துன்மார்க்கத்தனம் பண்ணி நீதிமானை வேதனைப்படுத்துகிற பொல்லாத மனிதர்களை தெய்வம் நியாயம் விசாரித்து தேவன் சந்தியுங்களே நான் அழித்து போடுகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தெய்வம் நியாய தீர்ப்பு விளங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, நம்பினால் முடி சொல்லுங்க. எந்த பிள்ளைங்களை வேதனையோடு கேட்கிறாங்க அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க. காத்துக்கொண்டு வெளியெடுத்து ரட்சகர் மீட்பமாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நம்ம எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, மனமடிந்து போகாதீங்க. துன்மார்க்கன் உங்களை வேதனைப்படுத்துதானா? உங்களை ரொம்ப மனமடிவதாங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், துன்மார்க்கன் அழிந்து போவான், நீயோ எழுந்து நிமிர்ந்து உன் நடையை நடப்பா என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். God bless you.